பஸ் பார்க்கறதுக்கு ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போ எஃப்சிக்காக ரெடியாக இருந்தாலும் ஒரு லேட்டஸ்ட் வண்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த வருஷம் மாடலு என்ன நல்லா ரெடி பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்லிடுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 2000 மாடல் ப்ரோ. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 23 இயர்ஸ் 2023 ஓல்டு வண்டி. ஓகே, வண்டியில் ஆனால் இப்போ நீங்கள் 23 இயர்ஸ் வண்டின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. A to Z இதில் வந்துட்டு எல்லாமே புதுசு தான் மேக்ஸிமம் போட்டிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டிலேயே வச்சு ஃபஸ்ட்டு மினி பஸ் போட்டது நம்ம வண்டி தான். தமிழ்நாட்டிலேயே இந்தியன் கோச்சில் போட்டாங்க ஃபஸ்ட்டு மினி பஸ்ஸு இந்த ரூட்டில் ஓடினது நம்ம வண்டி மட்டும்தான். இப்போ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லேட்டஸ்ட் ஷோ செட் BS4 BS6க்கு வர ஷோ செட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். நம்ம சேனலில் பைக்ஸ் அண்ட் கார்ஸ், விண்டேஜ் அண்ட் மாடிஃபைடு பைக்ஸ் அண்ட் கார்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மினி பஸ்ஸை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு 23 வருஷம் ஓல்டு பஸ்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஃபுல்லாகவே பக்காவாக ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸில் என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து சுனில் ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்போம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ, ஸோ பஸ்ஸு வந்து நான் வீடியோவில் சொல்லிட்டேன் 23 இயர்ஸ் ஓல்டு வண்டின்ட்டு. பட் இப்போ பார்க்குறதுக்கு அந்த ஃப்ரண்ட் லுக்கும் சரி எல்லாமே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த எஃப்சிக்கு மட்டும் நம்ம ஒரு 3.5 lakhs செலவு பண்ணியிருக்கோம் இப்போ கரண்ட் எஃப்சிக்கு. ஓகே, என்னென்ன மாற்றிருக்குன்னா இப்போ இந்த ஃப்ரண்ட் ஷோ செட் ஃபுல்லாக BS6 மாடல் ஷோ செட்டு. 3 ஹெட்லைட்ஸ் வந்துடும். BS2க்கு டபுள் ஹெட்லைட்டு. அது நம்ம ஆல்ட்ரேஷன் தான் ப்ரோ, நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, 2வும் போடலாம் 3வும் போடலாம். ஆனால் நம்ம டேஸ்ட் நம்ம டிசைன் பண்ணி தருவோம் அவங்களுக்கு, அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. இது ஓல்வோ டைப்பு ஷோ செட்டு ஃப்ரண்ட்டு. நம்மளுக்கு இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் ஓல்வோ டைப்பு, மிரர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மினி பஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம டிசைன் பண்ணி எடுக்கிறது. ஓகே, இந்த மேலே இருக்க மிரர் பேர் மண்வெட்டி கொம்பு பேர் அது. அதெல்லாம் ஆனால் சைட் மிரர் தானே ப்ரோ இது? அது சைட் மிரர் தான், ஷோக்கு மாட்டுறது ப்ரோ. இது எல்லாமே A to Z. இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2000 மாடலுன்ட்டே சொல்ல முடியாது. இன்ஜின்லேருந்து அவுட்டர் லுக்லேருந்து எல்லாமே வந்துட்டு இப்போ 2023க்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கோம். இன்டீரியரும் பார்க்கலாம் ப்ரோ நீங்கள். இன்டீரியரு, சீட்ஸு, அப்பால்ஸ்ட்ரி, இப்போ லைட்டு எல்லாமே மாற்றி வச்சிருக்கு. இன்ஜின் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்ஜின் BS3 இன்ஜின், டாப் அண்ட் டாப் கேர் பாக்ஸ், 6 ஸ்பீட் கேர் பாக்ஸ். ஹில்ஸில் ஓடுற வண்டிக்கு நம்ம 6 ஸ்பீட் போட்டு வச்சிருக்கோம் கேர் பாக்ஸு. ப்ரோ நம்ம கூட இப்போ நம்ம டிரைவரும் இருக்காரு. ப்ரோ ஆனால் சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை வருஷமாக இது ஓட்டிகிட்டு இருக்கீங்க? 10 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஸோ மினி பஸ் ஓட்டும் போது, ஏன்னா அதுவும் நீங்கள் ஹில்ஸில் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. சரி, உங்களோட எந்த ரூட்டில் நான் ஓட்டிகிட்டு இருக்கீங்க? உபரில் 2 சிம்ஸ் பார்க். ஓகே, உபரில் 2 சிம்ஸ் பார்க் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது இந்த வண்டி டைமிங் கம்மியான வண்டி, பிடிச்சி தான் ஓட்ட வேண்டியது சூழ்நிலை. இப்போ அதனால் இருக்கிற பழைய பொருளெல்லாம் மாற்றி எல்லாம் புது பொருள் போட்டு இப்போ புதுசாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் வண்டி. ஆனால் இன்னொன்று, இப்போ நீங்கள் ஹில்ஸில் ஓட்டுறீங்க. நம்ம ஹில்ஸில் பஸ்ஸில் ஓட்டும் போது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் வேறு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர், இந்த வளைவுலாம் நல்லா ஸ்பீடில் கட்லாம் ஓட்டுவீங்க. உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு அந்த எப்படி சொல்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ஸ்டார்டிங் ஓட்டும்? மினி பஸ்க்கு வந்து 3 வருஷம் ஆச்சுங்கண்ணா. 3 வருஷத்தில் 10 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த வண்டி வந்து ஒரு 4-5 வருஷம். இப்போ வந்து இந்த வண்டி எப்போதுமே ஸ்பீடு ஓட்டிகிட்டே இருக்கிறனால நீங்கள் மிச்ச வண்டி எது வேணாலும் ஓட்டலாம் சரிங்களா. நம்ம வண்டி பொறுத்த வரைக்கும் டைமிங் வண்டி. நீங்கள் ஸ்கூல் சிங்கிள் எல்லாமே வந்துட்டு டைமிங் இருக்கும். நீங்கள் 25 நிமிஷத்தில் போகணும் ப்ரோ. குன்னூர்லேருந்து எடுத்திங்கன்னா உபுதலைக்கு 25 போய் திருப்பிட்டு கீழே வரணும் வண்டி. அதனால டைமிங் இது ஓட்டணுன்னா ஒரு திறமையான டிரைவர்னால தான் ஓட்ட முடியும். மிச்சம் யாருமே இப்போ பஸ்ஸு புதுசாக பழகிறவங்க வந்து ஓட்ட முடியாது. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்போ தான் நம்ம வண்டி அந்த டைமிங்க்கு கட் பண்ணி போக முடியும். நீங்கள் ஒரு சிங்கிள் போங்க, நான் வண்டியில் ஒரு சிங்கிள் உங்களுக்கு போக சொல்கிறேன். அந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ சின்ன ரோடாக இருக்குன்ட்டு, அந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு வருவாங்க. இன்டீரியர் காமிக்கிறேன் வாங்க. ப்ரோ இப்போ இந்த வண்டியில் என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா இந்த அப்பால்ஸ்ட்ரி ப்ரோ, இதெல்லாம் புதுசு. இப்போ 2023 வந்து லேட்டஸ்ட்டு. இப்போது எனக்கு ஆப்வியஸாக ரெட் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஏன் கஸ்டமைசேஷனுக்கு நான் ஃபுல்லாக ரெட்டில் போட்டிருக்கேன். இப்போ சீட்ஸ் மாற்றிருக்கு, ஃப்ளோரிங் மாற்றிருக்கு, மேலே இது எல்லாமே புதுசு ப்ரோ. A to Z உள்ளார வண்டி புதுசு. அவங்களுக்கு மெயினான செட்டு தான் நம்ம டிரைவர் சொல்கிறாப்புல பார்த்தீங்களா. செட்டு மட்டும் இப்போது எல்லாமே லேட்டஸ்ட் போட்டிருக்கு ப்ரோ. மேலே வந்துட்டு உங்களுக்கு ஆர்க் டியூட்டர் வந்துடும். கீழே வந்துட்டு 4 சரௌண்டு போட்டிருக்கேன். சப்பே தேவையில்லை, சப்பு கழட்டி வச்சுட்டாங்க இந்த வண்டியில். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. நான் செட்டு போட்டு காமிக்க சொல்கிறேன் இப்போ டிரைவருக்கு. வந்து BS3 போட்டிருக்கேன். இன்ஜின் BS3 நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சவுண்டே இருக்காது வண்டியில். ஏன்னா 2000 மாடல்லாம் அந்த காலத்தில் வண்டியெல்லாம் சவுண்டாக இருக்கும் ப்ரோ இன்ஜினு. இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
அவ்வளோதான் சவுண்ட் வண்டி இது. இவங்களை பொறுத்த வரைக்கும் வண்டியில் வந்துட்டு செட்டு மட்டும்தான். ஏன்னா ஓட்டும் போது அந்த செட்டுக்கு மட்டும்தான் இவங்க இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க எப்படி பார்த்தாலும். ஊரில் கிராமங்க சைட்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாமே வந்து இந்த பாட்டு அப்புறம் இந்த சீட்டு இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக ரெடி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்டீரியருக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களோ அதே அளவு இன்டீரியர்லையும் ரெடி பண்ணி. ஏன்னா நம்ம கஸ்டமர் தான் ரொம்ப முக்கியம். இப்போ பேசஞ்சர் ஒருத்தவங்க உட்காந்து போகிறாங்கன்னா இப்போ அவங்களோட கம்ஃபர்ட் நம்மளுக்கு முக்கியமாக வேணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் மட்டும் ஷோ பண்ணி வண்டியில் உள்ளார ஏறினோன்னே என்னடா வண்டி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போகிற ஆளுங்களும் இருக்காங்க. இப்போ கர்டன்ஸ் எல்லாம் இந்த வண்டிக்கு தேவையே இல்லை. ஆனால் சைட் கர்டன்ஸ் போட்டு வண்டி பார்க்க ஒரு அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணுறது ப்ரோ இந்த வண்டிக்கு பொறுத்த வரைக்கும். ப்ரோ இப்போ நீங்கள் எஃப்சிக்கு வந்து ஒரு 3.5 லேக்ஸ் செலவாயிருக்கு சொன்னீங்களே, அதான் ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணுறது எல்லாமே சேர்த்து. ஸோ இது ஓகே ப்ரோ, ஏன்னா காப்பி ரிச் கிளைம் வந்துடும் ப்ரோ. நீங்கள் ஆன் பண்ணும்போது எனக்கு அதுதான் ஒரு பயமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த போட்டால் 3 செகண்ட்லேயே தெரியுது ப்ரோ எந்த அளவு சவுண்ட் குவாலிட்டி பயங்கரமாக இருக்குன்னு. இவங்களுக்கு அந்த சப்பு போடல ப்ரோ, ஓப்பனாக சொல்கிறேன், சப் இன்னும் போடல. ஸ்டாக் ஸ்பீக்கர்ஸில் மட்டும்தான் இந்த எஃபெக்ட் கொண்டு வந்திருக்கு. கரூர்லேருந்து வேலை செஞ்சுருக்கு A to Z. ஓகே ப்ரோ, இப்போ 3.5 லேக்ஸ் சொன்னீங்களா, இது ஒரு எஃப்சிக்கும் இவ்வளோ செலவாகுமா இல்லை இந்த வாட்டி மட்டும் அதிகமாகிடுச்சா? ப்ரோ 3.5 லேக்ஸ்ன்றது இப்போ ஒரு எஃப்சிக்கும் செலவாகாது. ஒரு எஃப்சிக்கு நம்ம போகிறோன்னா நம்ம வீல் சர்வீஸ் பண்ணுவோம், பெயிண்ட் அடிப்போம், அவ்வளோதான். இப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 1 லேக் 1.5 லேக் தான் செலவாகும். ஆனால் என்னன்னா இப்போ நம்ம ஷோ செட் மாற்றிருக்கோம், இன்டீரியர் மாற்றிருக்கோம், எல்லாமே மாற்றிருக்கனால ஒரு 3.5 வந்துட்டு வண்டி வேலைக்கு மட்டும். இன்னும் எஃப்சிக்கு போகல. எஃப்சிக்கு போனால் 4 லேக்ஸ் பக்கத்தில் வந்துடும் நம்மளுக்கு. ஓகே ப்ரோ, இப்போது வண்டி ஏன்னா ஹில்ஸில் ஓடுற வண்டி எடுக்கும்போது பஸ் எடுக்கும்போது என்னென்னலாம் வந்து முக்கியமாக வந்து செக் பண்ண வேண்டியது இருக்குது, அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. நீங்கள் காலைல பார்க்கும்போதே நம்ம டிரைவர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஆயில் காமிச்சாப்பில் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. ஒரு டிரைவருக்கு தேவை அதுதான் ப்ரோ. ஏன்னா வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஆயில் செக் பண்ணணும், தண்ணி ரேடியேட்டரில் செக் பண்ணணும். அது கம்மியாகிடுச்சுன்னா ஆயில் கரெக்டாக ஊற்றிட்டு போயிட்டே இருக்கணும். இல்லைன்னு வைங்க இன்ஜின் சீஸ் ஆயிரும், அது ஒரு தேவையில்லாத செலவு ப்ரோ. இப்போ இன்ஜின் கேர் பாக்ஸுக்கு மட்டும் 2.5 லட்சம் ரூபாய் ப்ரோ செலவு. அது பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ ஒரு சின்ன ஆயில் ஒரு 350 ரூபாய் ஆயில் பார்க்குறதுல 2.5 லட்சம் ரூபாய் செலவு வைக்கிறதுனா எல்லாத்துக்கும் சங்கடம் தானே ப்ரோ. மெயினான டிரைவருக்கு அது மட்டும் தேவை. ஆனால் இப்போது இன்னொன்று இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்பிக்கையான ஒரு டிரைவர் தேவை, நல்லா ஓட்டணும், வண்டி பிரச்சனை இல்லாமல் ஓட்டணும். சண்டை போடக்கூடாது ப்ரோ. நம்ம பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சண்டை மட்டும்தான் வரும். இப்போ எப்படின்னா ரூட் டைமிங் தானே ப்ரோ, மினி பஸ் பொறுத்த வரைக்கும் டைமிங்கில் மட்டும்தான் வரும். அதனால அது மட்டும் கரெக்டாக பார்த்து ஓட்டிக்கணும், அவ்வளோதான். அது எந்த டைம் ஆரம்பிக்குது ப்ரோ. இன்னொன்று இப்போ இந்த மாதிரி மினி பஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான டைம் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அதுக்கு ஏறி போகிறவங்க ரெகுலராக போகிறவங்களா தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ அது நீங்கள் மேக்ஸிமம் வந்து கரெக்டாக அந்த டைம் கீப் அப் பண்ண தானே ப்ரோ மெயின்டைன் பண்ணுவீங்க? ப்ரோ நம்ம டைமிங் காலைல 7:30க்கு ஆரம்பிக்குது, நைட்டு வந்துட்டு நாங்கள் ஒரு 8:30 வரைக்கும் ஓட்டுறோம் ப்ரோ. இப்போ ஒரு 40 டேஸாக வண்டியில் வேலைக்கு 40 டேஸாக போச்சு. எனக்கு கேட்காத கஸ்டமர் இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன், எங்களுக்கே சங்கட்டமாக இருக்குது. எப்படின்னா நம்ம மட்டும்தான் அந்த ரூட்டில் வந்துட்டு 8:30 9:30 வரைக்கும் ஓட்டுறோம். மிச்சவங்க எல்லாம் ஒரு 7:30 வரைக்கும் ஓட்டி நிப்பாட்டிடுறாங்க. இப்போ அந்த கடைசி சிங்கிள் இல்லாதனால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்கு போகும்போது மலையில் போகும்போது கஷ்டமாக இருக்குன்றாங்க. ஸோ அதனாலேயே நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் போட்டு வண்டியை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி சொல்கிறது, ஏன்னா இப்போ நான் ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்கீங்க, இந்த பிரேக் டவுன்ஸு அது அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எப்படி ப்ரோ ஹேண்டில் பண்ணுறீங்க? பிரேக் டவுன்ஸ் பொறுத்த வரைக்கும் அன்எக்ஸ்பெக்டட் தான். நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. திடீர்னு நம்ம நல்லா தான் ப்ரோ போயிட்டுருக்கோம் வண்டி, திடீர்னு வந்துட்டு ஆயில் டியூப் கட் ஆகும், ஆயில் ப்ரெஷர் ஏறாது, வேக்யூம் டியூப் கட் ஆகும். டிரைவர் பார்த்து ஓட்டிக்கணும், அந்த திறமை வேணும் டிரைவருக்கு. இப்போ ஏதாவது கட் ஆகுதுன்னா மீட்டரில் ட்ரக்குன்னு காமிச்சிடும். ஏன்னா எல்லாமே லேட்டஸ்ட் BS 3 மீட்டர் தான் போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஏர் கம்மியாகுனா இந்த ஏர் ப்ரெஷர் 2 காமிக்கும். இப்போ ஆயில் கம்மியாகுனா ஆயில் ஸ்விட்ச் காமிக்கும். டைனமோ வேலை செய்யாட்டி டைனமோ லைட் எரியும். அதெல்லாம் டிரைவர் பார்த்து ஓட்டிக்கணும் ப்ரோ கரெக்டாக. ப்ரோ பஸ்ஸோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஏன்னா இப்போ நம்ம எஃப்சி பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணியிருக்கீங்க. இப்போ நார்மலாக இருக்கும்போது இப்போ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து எப்படி பார்த்துக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இப்போது சிட்டி பஸ்க்கும் மினி பஸ்க்கு அதுதான் ப்ரோ டிஃப்ரென்ஸ். சிட்டி பஸ் வந்துட்டு லாங் ஓடுது, உங்களுக்கு ஒரு நாளுக்கு 500 கிலோமீட்டர் ஓடும். ஆனால் மினி பஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 200 கிலோமீட்டர் ஓடுறதே பெருசு. இந்த வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா சிட்டி பஸ்ஸை விட இந்த வண்டிக்கு டபுள் மெயின்டெனன்ஸ் ஆகும் இந்த வண்டிக்கு. ஏன்னா ஹில்ஸில் ஓடுற வண்டி, தேய்மானம் ஜாஸ்தி. டயர் போட்டிங்கன்னா 90 நாள் தான் ப்ரோ ஓடும். 90 நாளுக்கு நீங்கள் இன்னொரு செட்டு டயர் ரெடியாக வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்பேர் கேர் பாக்ஸ் வச்சுக்கணும். இன்ஜின் கூட தேவையில்ல ப்ரோ, ஸ்பேர் கேர் பாக்ஸ், ஸ்பேர் கிரவுண்ட் கம்பல்சரி தேவை இந்த வண்டிக்கு.
ஏன்னா நம்ம அடிக்கடி கீர் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். உடஞ்சிட்டு இருக்கும், அதெல்லாம் சொல்லவே முடியாது. கேர்லாம் இவங்க செகண்டுக்கு செகண்ட் மாற்றுவாங்க ப்ரோ. அந்த ஒரு செகண்ட் கூட இவங்களுக்கு டிலே ஆகக்கூடாது அந்த மாதிரி. இத்தனைக்கும் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன் இந்த வண்டியில். 6+1 டாப் அண்ட் டாப் கியர் பாக்ஸ். சுயில் ப்ரோ, ஸோ மைலேஜ் எவ்வளோ ப்ரோ? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஃபியூல் போடுற மாதிரி இருக்கும் ப்ரோ? ஒரு நாளுக்கு 50 லிட்டர் டீசல் ப்ரோ. நம்ம வண்டி ஓடுற கணக்கு 50 லிட்டர் தான் டீசல் பிடிக்குது நம்ம ஹில்ஸுக்கு. நம்ம ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு 230 கிலோமீட்டர் தான் ஓட்டுறோம் ஒரு நாளைக்கு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தரதே பெருசு ப்ரோ ஹில்ஸில். எல்லா பஸ்ஸு டிரைவரும் ஹில்ஸில் ஓட்டுறது 3 தான். பிளேன்ஸில் வந்துட்டு ஜாஸ்தி தரும், ஹில்ஸில் வந்துட்டு 3 மட்டும்தான் தரும் வண்டி. ஃபியூல் கெப்பாசிட்டி எவ்வளோ ப்ரோ? டேங்க் கெப்பாசிட்டி ப்ரோ 120லேருந்து 130 லிட்டர்ஸ். ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு காலையில் 50 லிட்டர் ஃபில் பண்ணுங்க. நம்ம 50 லிட்டர் இப்போ டேங்க் ஃபுல் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா எஃப்சி போகுது இல்லைங்களா, போயிட்டு வந்து இப்போ டேங்க் ஃபுல்லில் ஓட்டுவாங்க. டேங்க் ஃபுல் டு டேங்க் ஃபுல் தான் ப்ரோ. இப்போ டேங்க் ஃபுல் பண்ணுறோன்னா இப்போ நாளைக்கு காலையில் டேங்க் ஃபுல் பண்ணும்போது ஒரு 52 லிட்டர் பிடிக்கும், அதான் கணக்கு. ஓகே. ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்துட்டு டிரைவரே பண்ணிக்குவாப்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்காப்புல பாருங்கள் டிரைவர். கீழே பாருங்கள், அவரே பிரேக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், எல்லாமே A to Z அவங்களே பண்ணிக்கணும். ஏன்னா இதுவெல்லாம் நம்ம மெக்கானிக்கிட்ட போனோம்னா ஒரு 100 ரூபாய் தனி செலவு, அது அவங்களே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரிஞ்ச வேலை. இவர் 10 வருஷமா இப்போ நம்ம ரூட்ல ஓட்டிட்டு இருக்காருன்னா அவரே எனக்கு தெரிஞ்சு ஒரு பாதி மெக்கானிக் ஆகிருப்பாரு ப்ரோ. என்னென்ன ப்ராப்ளம் வரும், அவங்க எப்படி ரெடி பண்றாங்க தெரியும் ப்ரோ. ஆனால் மேஜர் ப்ராப்ளம் அவங்களால பண்ண முடியாது. இப்போ இன்ஜின் கியர் பாக்ஸ் வேலைன்னா அவங்க பண்ண முடியாது. ஆப்வியஸாக நம்ம இங்கேயும் பண்ண முடியாது, நம்ம கீழே தான் எடுத்துகிட்டு போகணும். கோயம்புத்தூர் இல்லாட்டி மேடுப்பள்ளி எடுத்துகிட்டு போனால் தான் அது பண்ண முடியும். இன்னொன்று டூல்ஸ் அதுக்கு தேவை ப்ரோ. ஸோ டெக்னிக்கலாக நிறைய சப்போர்ட் தேவை. பட் A to Z எல்லா டூல்ஸும் நான் அவங்களுக்கு சப்ளை நான் தரேன். A to Z அவங்க பஸ்ஸில் வைக்க வேண்டாம், நான் தரேன். ஏன்னா பஸ்ஸில் வச்சா தொலைஞ்சிரும். நான் A to Z நம்ம பங்க்கில் இருக்கோம், இல்லாட்டி நம்ம ஆஃபீஸில் வச்சுருப்பேன் நான். இந்த வீடியோவில் உங்களுக்கு மினி பஸ்ஸை பற்றி வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சுகில் ப்ரோ கிட்ட கேட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் டீசல் அடிச்சு விடுங்க ஃபுல்லு.